ஒரு நடிகன் சிறந்த அரசியல்வாதிகள் என்றுமே ஆக முடியும். தெண்டுல்கர் மிகச்சிறந்த பிளேயர், ஒரு நல்ல கேப்டன் ஆக முடியலையே அவரால். விஜய் சாருக்கு பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அவர் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்றாரு. அங்க ஓஞ்சி போச்சுன்னா இங்க வரலான்னு பாக்குறாரு. அவருக்கு பொது அதாவது சேவை பண்ணுங்கிற ஐடியாலாம் கிடையாது. ஓகேங்களா? சினிமாவில் கொஞ்சம் டவுன் வந்துச்சுன்னா நம்ம இந்த வண்டியில் ஏறிக்கலாம். அவங்க 2 வெஹிக்கிள், இந்த வண்டி போச்சுன்னா இந்த வண்டியில் ஏறிக்கலாம் தான் பார்க்காரு. ஆனால் விஜயகாந்தை பொறுத்தவரை உண்மையில அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அவர் மட்டும் கொஞ்சம் தன்னை கட்டுப்படுத்திட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் முதல்வராக இருக்கணும். ஸ்டாலின் கூட முதல்வராக இருக்க முடியாது. தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாது எவ்வளவு தான தர்மம். அதனாலதான் கருப்பு எம்ஜிஆர் சொல்றாரு. எம்ஜிஆர் என்ன டொனேஷன் பண்ணாலும் பேப்பர்ல வந்துடும். நான் விஜயகாந்த் பண்ணது எதுவுமே பேப்பர்ல வரல. ஏன்னா இந்த கைக்கு கொடுக்குது இந்த கைக்கு தெரியக்கூடாது. அதனால விஜயகாந்தோட இழப்பு தான் விஜய் உள்ள வந்திருக்காரு. இப்ப ரஜினி சொன்னாரு, ஒரு மாசத்துக்கு உதவி சொல்லுவாரு அரசியலுக்கு வருவேன்னு. அவர் வரமாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இங்க பணம் ஃபுல்லா போயிடும்னு சொல்லிட்டு. ஆனா அவர் ரொம்ப புத்திசாலி. ஓகேங்களா? ரொம்ப புத்திசாலியா இருந்தா ரஜினிகாந்தா இல்ல. தமிழ் மக்கள் அவர் ஒண்ணுமே பண்ணல. தமிழ் மக்கள் என்ன பண்ணார்? தமிழ் மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணலைங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாம் வெற்று ஹீரோக்கள். இவங்க யாருமே வெண்ணமிட்டி சிப்பாயின்னு சொல்லுவாங்க தம்பி. இவங்க எல்லாமே வெண்ணமிட்டி சிப்பாய்.